ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய பள்ளி கல்வித்துறை அதாவது 2024-25 ஆண்டுக்கான கல்வி ஆண்டு துவங்குவதற்கு தயாராகி விட்டது. ஸோ பள்ளி என்னைக்கு திறக்கும் அப்படிங்கிற செய்தியையும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த நிலையில் நம்முடைய பெரும்பாலான பேரண்ட்ஸுகள் அல்லது பெரும்பாலான சமூக ஆர்வலர்களுடைய தேடல் என்னவாக இருக்குன்னா, இந்த கல்வி சார்ந்த என்னென்ன மாற்றங்கள் இந்த ஆண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான பெற்றோர்களும் பெரும்பாலான மாணவர்களும் டீச்சர்ஸும் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கேள்விக்கிணங்க நம்முடைய சேனல்ல இன்னைக்கு இந்த புதிதாக வரக்கூடிய பல்வேறு மாற்றங்கள் பள்ளி கல்வித்துறை இந்த கல்வியாண்டில் என்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத ஒரு செய்தியாகத்தான் வெளியிடுறோம். ஸோ இந்த செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள். நம்முடைய 2024-25 கல்வியாண்டு ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 6, 2024 வருடத்திலிருந்து ஆரம்பமாகிறது அப்படிங்கிற தகவல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தகவலோடு சேர்த்து இந்த முறை முதன்மை அம்சமாக பள்ளி கல்வித்துறையுடைய முதல் திட்டமாக என்ன திட்டம் அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களுடைய வாட்ஸ்அப் எண்களை கலெக்ட் பண்ணி அதனை ஒரு தனியான ஒரு இணையதளமாக, அதாவது மாணவர்களுடைய நடவடிக்கைகளை கல்வி சார்ந்த முன்னேற்றங்களை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய செல்போன் எண்ணை இணைத்து அதை ஒரு இணையதளமாக உருவாக்கி அதன் மூலம் கல்வி சார்ந்த திட்டங்களை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற முதல் திட்டம் தமிழக அரசு கிட்ட, குறிப்பாக கல்வித்துறை கிட்ட இருக்குது அப்படிங்கிறது இந்த வருடம் வரக்கூடிய முதல் மாற்றம். ரெண்டாவது மாற்றம் என்னன்னு சொன்னால், போதைப் பொருள் நடமாட்டத்தை முழுமையாக தடுக்க வேண்டும். ஏன்னா பள்ளி கல்வித்துறை பள்ளி மாணவர்களிடையே போதை பழக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு புகார்கள் பள்ளி கல்வித்துறைக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. பல்வேறு தரப்புகளிலிருந்து, பல்வேறு தரப்பான மனிதர்களிடமிருந்து, பல்வேறு தரப்பான குழுக்களிடமிருந்து, பள்ளிகளுடைய சமுதாயத்தினுடைய நலன் நாடக்கூடிய குழுக்களிலிருந்து, பல்வேறு தனி நபர்களிடமிருந்து, பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பாக பள்ளி கல்வித்துறைக்கு தினம் தினம் புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் முதன்மையான புகார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் தடுக்கக்கூடிய போதைப் பொருள் பழக்கத்தை பள்ளி கல்வித்துறை எப்படியாவது தடுக்க வேண்டும். மாணவர்களிடம் இந்த போதை பழக்கங்கள் இருக்கிறது, குறிப்பாக இந்த போதை பழக்கம் இளம் பருவத்திலேயே தடுக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை பள்ளி கல்வித்துறை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறதுனால அதனை தடுப்பதற்கான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அது போக இந்த மாணவர்கள் தங்களுடைய கைகளில் வண்ண கயிறு கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஒரு திட்டமும் பள்ளி கல்வித்துறை இருக்கிறது. ஏன்னா இந்த வண்ண கயிறுகள் சாதாரணமானவை அல்ல. இந்த வண்ண கயிறுகள் மாணவர்களுடைய சாதிய அடையாளத்தை, ஜாதி சார்ந்த அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால இந்த ஜாதி கயிறுகளை கட்டுவதை மாணவர்களிடம் தடை செய்ய வேண்டும். பள்ளி வளாகங்களில் இந்த ஜாதி கயிறுகள் கட்டுவதனால் மாணவர்களுடைய மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பல்வேறு இடங்களில் இந்த ஜாதி பிரச்சனை கேம்பஸுக்கு உள்ளாடியே நடந்திருக்கிறது. அதனால் அதை அனுபவமாக கொண்டு அந்த முயற்சியையும், அந்த ஜாதி கயிறை பள்ளி வளாகத்திற்குள் கட்டக்கூடாது என்கிற உத்தரவையும் இந்த வருடத்திலிருந்து பள்ளி கல்வித்துறை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது போக இன்னொரு விஷயம் என்னன்னா, முழுமையாக அனைத்து பள்ளிகளிலும் தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளிகளில் முழுமையாக ஒய்ஃபை வசதி, அதாவது இணையதள வசதி ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டு முதல் பள்ளி கல்வித்துறை முழுமையாக மேற்கொண்டு வருகிறது. அதற்கான பணிகளை முழுமையாக செய்து வருகிறது அப்படிங்கிறதும் நம்முடைய இந்த தகவலோடு சேர்த்து சொல்ல வேண்டிய தகவல். ஸோ இது போக இந்த மாணவர்களுடைய வசதிக்காக அந்த தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்களிடம் இந்த டேப்லெட் என்கிற இந்த ஸ்மார்ட் ஃபோன், இந்த டேப்லெட் வகை ஸ்மார்ட் ஃபோன்
அனைத்து ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர்களுக்கு வழங்குவதற்கு திட்டம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறதும் இதோட கூடுதலான தகவல். இது போக ஸ்மார்ட் ரூம் வகுப்பறைகள், ஸ்மார்ட் கிளாஸஸ் அப்படிங்கிற ஒரு திட்டமும் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையிடம் இருக்கிறது. இது போக இந்த புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்தில் எப்படி பெண் மாணவர்களுக்கு உதவியாக இருக்கிறதோ அதே போல இன்னொரு திட்டம் என்னன்னு சொன்னா புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்படி பெண்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அதே போல ஆண் மாணவர்களுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டம் அரசால் ஆல்ரெடி செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த கல்வியாண்டிலிருந்து முழுமையாக அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து பகுதிகளுக்கும், அனைத்து பள்ளிகளுக்கும் செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எதிர்பார்க்கிறோம். ஸோ இது போக கழிந்த சில தினங்களாக, கழிந்த சில மாதங்களாக இந்த நீட் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது, நீட் பயிற்சி என்பது ஒரு சில அரசு பள்ளிகளில் மட்டுமே சாத்தியமானது. ஆனால் இந்த கல்வியாண்டிலிருந்து இந்த நீட் கோச்சிங் அல்லது குரூப் 1, குரூப் 2 மற்ற பயிற்சிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களை தயார்படுத்துதல், அந்த பணி பெரும்பாலான மாவட்டங்களில், பெரும்பாலான பள்ளிகளில் கொண்டு வருவதற்கும் இந்த பள்ளி கல்வித்துறை முயற்சி எடுக்கிறது. ஸோ இது மாதிரி பல திட்டங்கள், பல மாணவர் நலன் சார்ந்த திட்டங்களை இந்த பள்ளி கல்வித்துறை இந்த 2024-25 ஆண்டு கல்வியாண்டில் கொண்டு வருவதற்கு திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இந்த திட்டங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய பள்ளி கல்வித்துறை மற்ற மாநிலங்களை விட சிறந்து விளங்குகிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதை போல் நம்முடைய பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.